மேட்ரு சொல்லுங்கள். இப்போ பொதுக்கிணறுங்க, ஆறாவது வட்டம் பொம்மனூர் கிராமம் மேட்டு வலசுங்க. 4 பேர்த்துக்கு பொதுக்கிணறுங்க. மறந்த ஊற்றி எங்களால் அங்கே குடியிருக்க முடியும். ஆடு மாட்டுக்கெல்லாம் சிரமமாக போச்சுங்க. அங்கே தண்ணியே ஆடு மாட்டுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற குடி தண்ணி போருக்குன்னு அது கலந்துருச்சுங்க. போலீஸுக்கு எல்லாம் சொல்லி அந்த நடவடிக்கை இல்லைங்க. ஆர்டிஓலேருந்து தாசில்தார் வரைக்கும் மணியாருக்கு எல்லாருக்குமே சொல்லி அந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. அதுக்காக இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 1 மாதமாக நாங்கள் எல்லாருக்கும் சொல்லி எல்லா அதிகாரியும் சொல்லியாச்சு. யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியாச்சு. அப்படியே ஊற்றுங்க. எங்களால் இங்கே குடியே இருக்க முடியல. யாருமே நடவடிக்கை எடுக்கலைங்க. எந்த அதிகாரியுமே வந்து ஏன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. வாரவங்கெல்லாம் இதுக்கு முதல்ல மாட்டுக்கு மருந்து தடத்தில் கலந்து வச்சுட்டாங்க. அதுக்கு நாங்கள் சிரமப்பட்டு அந்த மாட்டை காப்பாற்றணுங்க. அதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணிங்க. அதுக்கு டெக்ஷன்லாம் கொடுத்து அவங்க அந்த நடவடிக்கை எடுக்கலைங்க.
ரெடி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம்ங்க. பொம்மனூர் கிராமம் மேட்டு வலசுங்க. நாங்கள் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமுங்க. இங்கே குடிதண்ணிக்காக கிணறு 4 பேர்த்துக்கு பொது கிணறு இருந்ததுங்க. அதில் மறந்த ஊற்றிட்டாங்க. இந்த ஒரு மாதத்துக்கு முதல்ல பிடிச்சி நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லியாச்சுங்க. கலெக்டர் வரைக்கும், தாசில்தார், ஆர்டிஓ, போலீஸ்காரருக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைங்க. வந்து பார்த்து போட்டு போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காமல் அவங்க வாட்டியே இருக்கிறாங்க. எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. பக்கத்தில் போருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு எல்லாம் பாதிப்பாயிடுச்சுங்க. அந்த கிணத்துல மறந்து ஊற்றிங்க. நாங்கள் எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. ஆடு மாடு கட்ட முடியலைங்க. வாடை கப்பு கப்புன்னு வருதுங்க. நாங்களும் பல முறை போய் சொல்லி பெட்டிஷன் கொடுத்து யாருமே எந்த அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்க வரலைங்க. சீக்கிரம் முயற்சி பண்ணி எங்களால் இங்கே இருக்க முடியலைங்க. பக்கத்து தோட்டத்துக்காக சொல்லாங்களா, திருமலசாமி, பாலச்சந்திரன், ரத்னசாமி, குமாரசாமி, செல்லமுத்து, குமாரத்தாள், இந்த எங்களால் இங்கே இருக்க முடியாது. அடிக்கடி எங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு காசு வாங்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. எங்களால் இங்கே இருக்க முடியலைங்க. எங்களால் ஆடு மாட்டுக்கு இங்கே இருக்க முடியல. எங்களால் குடிதண்ணிக்கு பக்கத்தில் அதுலேயும் ஆற வாட்டர் மாட்டிருந்து போருக்குங்க. அதுலேயும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. எங்களால் இங்கே நீ தண்ணிக்கே குடிக்கிறதுக்கே எந்த இதுவும் பண்ண முடியலைங்க. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி கீழே இறங்கி எல்லாத்துக்கும் பாதிப்பு. எங்களுக்கு பக்கத்தில் எங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமுங்க. எங்களால் இருக்க முடியலைங்க. திருமசாமி குடும்பத்தார் தான் இந்த இதுக்கு மாதிரி பண்ணுறாங்க. தண்ணி ஆடு மாட்டுக்கிட்டு அதுலேருந்து ஊற்றிட்டு இருந்தோங்க. இப்போ அது மரத்தை ஊற்றுலேருந்து அதுலேருந்து ஊற்ற முடியும். வேற ஆற வாட்டருக்கு போர் இருந்ததுங்க. அதில் ஆடு மாட்டுக்கு ஊற்றிட்டு இருந்தோங்க. இப்போ அதுலேயும் கலந்துருச்சுங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்க. அதிகாரி எந்த நடவடிக்கை எடுக்கலைங்க. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் மனு கொடுத்தாச்சுங்க. இந்த ஒரு மாதமா நாங்கள் கொடுத்து பார்த்துட்டே இருக்கிறோங்க. ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகி போச்சு. என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறோங்க. நீங்கள் தான் பார்த்து அதுக்கு முயற்சி பண்ணணும். பேர் கிருஷ்ணசாமிங்க. மேட்டு வலசுங்க, பொம்மனூர் கிராமங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பொம்மனூர் கிராமம் மேட்டு வலசு. இங்க நாங்க வந்து எங்க அப்பா அம்மா நானும் எல்லாம் விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வருகிறோம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணத்துல வந்து விஷம் கலந்துட்டாங்க. ரொம்ப 1 மாசமா இருக்கு. நாங்க மேலதிகாரிங்கிட்ட எல்லாத்துலயும் கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. வந்து பார்த்துட்டு அவங்க பட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கு மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்ல. அது இல்லாம அதுக்கு பக்கத்துல இருந்து எங்க வீட்டு பக்கத்துல போர் ஒண்ணு இருக்கு. அதுலயும் அந்த தண்ணி வந்து கலந்துருச்சு. இப்ப அதையும் எங்களால யூஸ் பண்ண முடியல. அந்த கிணத்துலதான் நாங்க வந்து மாட்டுக்கு தண்ணி, ஆடு மாட்டுக்கு எல்லாம் தண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதையும் யூஸ் பண்ண முடியல. ஆட்டு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படும் சொல்லிட்டு அதை எங்களால யூஸ் பண்ண முடியதில்லை. நீங்க தான் இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து முயற்சி பண்ணி கொடுக்கணும். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆடு மாடுகளுக்கு அந்த தண்ணி யூஸ் பண்ண முடியல. அதை யூஸ் பண்ணா ஆடு மாடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டணும். அதனால எங்க யூஸ் பண்ண முடியல. அதே மாதிரி விவசாயமும் அவ்வளவு பண்ண முடியல எங்கனால. பக்கத்து தோட்டக்காரங்க மேலதான் சந்தேகம் இருக்கு. திருமலை சாமி குடும்பத்தார் மேல. விடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க எங்க மேல. அது இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் வந்து போர்ல இந்த மாதிரி கலந்து அதுக்கு நாங்க ரொம்ப அதிக செலவு பண்ணோம். அதே மாதிரி இப்ப மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாட்டை வந்து போற வழியில பக்கெட்ல வந்து விஷம் கலந்து வச்சிருக்காங்க. அது வந்து வரும்போது அது குடிச்சா அது செத்துரும் அந்த மாதிரி சொல்லி விஷம் கலந்து வச்சிருக்காங்க. அதை நாங்க பாதுகாப்பா போகும்போது வரும்போதும் பார்த்து கூட்டிட்டு போய் வர வேண்டியதா இருந்துச்சு. இப்ப வீட்டுக்கு பக்கத்திலேயே கலந்து வச்சு அதுல இருந்து எங்க போருக்கும் இந்த மாதிரி கலந்துருச்சு. அதனால எங்க குடி தண்ணிக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எங்களால அதை யூஸ் பண்ண முடியல. நாங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தோம். இப்ப அதையும் வந்து யூஸ் பண்ணி கொடுக்க முடியல. நாங்க வந்து வாட்டர் கேன் தான் எடுத்து இப்ப குடிச்சிட்டு இருக்கோம். சௌமியா.